அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி மற்றும் அன்பின் விதைகளை நடவு செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்களிடத்தில் ஏராளமாக திரும்பி வரும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. நேர்மறை எண்ணங்களோடு நல்லதையே அனைவருக்கும் செய்வோம் என்ற நம்ம 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள், நாம் நமது பயிற்சிகளை தொடங்கி முன்பாக நம்முடைய பயிற்சிகளில் ஒன்றாக நம்முடைய தாய், தந்தை, குருமார்கள் மற்றும் பிரபஞ்சம் இயற்கை இறைவனை வணங்கி நன்றி கூறி நமது பயணத்தை தொடங்க வேண்டும். இரண்டாவதாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். மூன்றாவதாக தான் நம்முடைய பயிற்சிகளில் 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்புகரணம், நம்முடைய 8 நடை பயிற்சி. இப்பொழுது நாம் 8 நடை பயிற்சி மேற்கொள்கிறோம். இப்பொழுது 8 நடை பயிற்சியில் எப்பொழுதுமே அருகில் நமக்கு தண்ணீர் இருக்கணும். தண்ணீர் எப்பொழுதுமே நமக்கு அருகில் இருக்கணும். முக்கியமாக 8 நடை நடக்கும்போது தண்ணீர் அருகில் இருக்கணும். நாம் நினைவூட்டும் போது அல்லது உங்களுக்கு தாகம் வரும்பொழுது நீங்கள் தண்ணீர் எடுத்து பருகிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 8 நடை நடக்கும் பொழுதே இப்பொழுது நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நம்மளுடைய சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது நமக்கு 2 நாசி, 2 நாசியில எந்த நாசியில சுவாசம் வந்து போகிறது அப்படிங்கிறத நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இடது அல்லது வலது அப்படின்ட்டு ஏதேனும் ஒரு நாசியின் வழியாக தான் சுவாசம் வந்து போகும். அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். யாருக்கு வேண்டுமானாலும் எதில் வேண்டுமானாலும் வந்து போகலாம், தவறொன்றும் இல்லை. 2லும் வருவதாக நாம் எண்ணிக்கொள்வோம். ஆனால் ஊர்ந்து கவனித்தோமானால் ஒரு நாசியில் மட்டும்தான் சுவாசம் வரும். இப்பொழுது அதை நாம் மனதில் பதிவு செய்து கொள்கிறோம். ஒரு நாசியில் மட்டும்தான் சுவாசம் வருகிறது, அது இடதோ அல்லது வலதோ அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய
தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடங்கள் முடித்த பிறகு நாம் இவைகளை எல்லாம் மீண்டும் சோதித்து பார்ப்போம். அதாவது நம்மளுடைய விரல் மடக்கும் பொழுது எவ்வளவு இறுக்கம் தென்படுகிறது, விரலின் நகங்களின் வண்ணங்கள் எப்படி இருக்கிறது, இந்த சுவாசத்தில் இரண்டாவது நாசியில் சுவாசம் வருகிறதா அப்படிங்கிறத நம்ம 21 நிமிடங்களுக்கு பிறகு சோதித்து பார்ப்போம். இந்த நினைவூட்டல்களை தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் அப்படின்னு சில பல கேள்விகளை நினைவூட்டுவோம். அதில் முக்கியமாக 5 கேள்விகள். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, நமது இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் அடைய போகிறோம்? இது போன்று 5-6 கேள்விகளை நமது மனதில் நம்ம எழுப்பிக்கிட்டு அதற்கான விடைகளை நாம் கூற வேண்டும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். கேள்வியை எழுப்புவது மட்டுமல்ல, நமக்குள் இது ஒரு சந்தேகமாக ஒரு கேள்விகளை எழுப்பி அதற்கு நமக்கு தெரிந்த விடைகளை நாம் அந்த இடத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ முதல் கேள்வி என்ன? நாம் எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம விடிகாலையில் இப்போ எழுந்து நடந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, 8 நடைக்கும் நேர் நடைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்திருக்கணும். 8 நடை ஆற்றலை அதிகரிக்கும், நேர் நடை ஆற்றலை குறைக்கும். 8 நடை அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நேர்படுத்தும். ஆற்றல், அதாவது நேர் நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் வாக்கிங் இருக்கிறது அல்லவா, அது சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். நிச்சயமாக அது தவறென்று சொல்ல முடியாது. ஆனால் 8 நடைக்கும் நேர் நடைக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும். நம்மளுடைய சுவாசம் 2 நாசியில வர ஆரம்பிக்கும். 2 நாசியில வர ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரும் சிறப்புமா நம்மளுடைய சுவாசம் 2 நாசிலையும் வந்து போகும்போது நம்மளுடைய மனமும் புத்தியும் சமநிலையில் இருக்கும். இந்த சமநிலையில் இருக்கும்போது, ஆற்றல் அதிகரித்து இருக்கும்போது நாம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும். பிரபஞ்சத்தில் நம்ம கேட்பதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஸ்ட்ரைட் வாக்கிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும். அப்படிங்கிறத நீங்கள் நெடுநாள் பல நாள் நீங்கள் பல முறை நீங்கள் ஸ்ட்ரைட் வாக்கிங் செய்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களே உங்களையே கேட்டு பாருங்கள், சோதித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் வாக்கினால எடை எப்பொழுதாவது மாறுபட்டதா? அதாவது நீங்கள் ஒரு எடை இழப்புக்காக நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படின்னா எடை இழப்பு அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிறத பாருங்க. நிச்சயமாக நடந்தேறாது. ஸ்ட்ரைட் வாக்கிங்ல ஒரே ஒரு பிளஸ், இனிமே எடை கூடாது அப்படிங்கிறது அளவுக்கு இருக்கும். அப்பையும் நம்ம உணவு கட்டுப்பாடு, கலோரி கால்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலோரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற மாதிரி நாம நிறைய இங்கே மெனக்கடணும். ஆனால் 8 நடை நம்ம வீட்டுக்குள்ளேயே நடப்பதற்கு ஏதுவான ஒரு அற்புதமான பயிற்சி. இதை நான் மீண்டும் சொல்வேன், இது உடற்பயிற்சி கிடையாது. இது மனம், புத்தி, உடலை சமப்படுத்தக்கூடிய தொடர் முயற்சி. இந்த முயற்சியை கைவிட்டுட்டு நாம் ஏதோ நேர் நடைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, நேர்நடை உங்களுடைய ஆற்றலை குறைத்து உங்களுடைய பசியை அதிகப்படுத்தி உங்களுக்கு எடை இழப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுமான்னா நேர்நடையில் 100க்கு ஒரு 5 நபர்களுக்கு ஏற்படலாம். அப்படியே 8 நடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 99% எடை இழப்பு அப்படிங்கிறது. எடை இழப்புனா நான் என்ன சொல்றேன்னா, சமநிலை, அவர்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடையை கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் 8 நடையோட மகிமை. ஆகையால் நம்ம 8 நடை தேர்வு செய்து நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனதுக்கு சொல்லணும். ஏன் நம்ம ஸ்ட்ரைட் வாக் பண்ணாமல் 8 வாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏன் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடக்கிறோம்? இன்னைக்கு ஒரு செயலை, ஒரு சொல்லி கொடுப்பதற்கு கூட கட்டணம் அப்படிங்கிற மாதிரி உலகம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தட்ட ஒரு முகவரியை கேட்டு இந்த முகவரிக்கு எப்படி போகணும்னு கேட்டால் கூட 10 ரூபாய் தர்றியா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உலகம் வந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் பைசா, எல்லாவற்றுக்கும் இடையில கமிஷன் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளில் அதை குறிப்பிடுறாங்க. எதை சொல்வதாக இருந்தாலும், ஒரு ஆலோசனை சொல்வதாக இருந்தாலும் கூட அதற்கு பைசா. ஒரு சின்னதாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மூலையில் வச்சீங்கன்னா நல்லதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதற்கு கூட பைசா அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் மாறி இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, முகவரியை காட்டி முகவரி கேட்டால் கூட அதை சொல்வதற்கு கூட ரூபாய் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நித்தம்
நித்தம் போதித்தல் அப்படிங்கிறது ஏதோ போற போக்குல இல்லாம நமக்காக தயாரித்து ஃபேமிலி டீம் பின்னாடி இருந்து உழைத்து அதை விடிகாலையில படைத்து நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இலவசமாக கிடைக்கும் வண்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொதுநலம் சார்ந்த அமைப்பு தான் இந்த டைகர் குழுமம். இந்த டைகர் குழுமத்துல நம்மை போலவே என்னை போலவே இந்த குடும்பமாக நம்ம வந்து அதை பார்க்கும் பொழுது அவர்களது குடும்பத்துல ஒரு மேன்மை கிடைக்கும் போது, ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் போது, ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அவர்கள் இன்னும் நிறைய நபர்களை இணைத்து வைக்கிறார்கள். ஆகையால் இந்த அமைப்பு ஒரு நேர்மறையான அமைப்பாக, நேர்மறையாளர்களாக இருந்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்புல நாமும் பயணிக்கும் போது நாமும் ஒரு நேர்மறையாளராக மாறுகிறோம், நானும் ஒரு ஆரோக்கியமானவராக மாறுகிறோம், நானும் உலகில் மகிழ்வாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் நாமும் ஒரு நபராக மாறுகிறோம். ஆகையால் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக நீங்க எல்லா செயல்லையும் நீங்க பிக்ஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு டைகர் குழுமத்துல நம்ம இதை இணைத்து பார்க்கிறோம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? இலக்கை தாண்டி வேறு எங்கேயாவது நம்மளை திசை மாற்றுகிறார்களா? இல்லவே இல்லை. முழுக்க அவர்கள் தயாரிக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி, இவைகளை தவிர வேறு எங்கும் உங்களை திசை மாறிவிடாமல் ஒரு வியாபார நோக்கத்துல உங்களை அப்படி திசை மாற்றுவது, உங்களை இப்படி மடைமாற்றுவது, இப்படிங்கிற எந்த செயலையும் செய்யாம உங்களுடைய இலக்கு என்ன, நீங்க எதுக்காக உள்நுழைஞ்சீங்க, நீங்க இங்கே வரும் பொழுது ஆரோக்கியமும் பொருளாதாரமும் உங்களுக்கு மேம்படணும்னு நினைச்சு வந்தீங்க, அதை நோக்கி மட்டுமே பயணிங்கள். அதுதான் உங்களுடைய இலக்கு, அந்த தான் உங்களுடைய குறிக்கோள். அதை மட்டும் நீங்கள் எண்ணி அதை நோக்கி பயணிங்கள்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுலையும், ஏன் நேரடி நிகழ்வாக நம்ம கேம்புகளில் கூட அதை மட்டுமே தான் மையப்படுத்துவோமே ஒழிய அதை விடுத்து உங்களை திசை மாறி விடாமல், உங்களை மடைமாற்றி விடாமல், உங்களுக்கு கவனச்சிதறல் எதுவும் ஏற்பட்டு விடாமல் உங்களை ஒரு நேர் ஓட்டில் அழைத்து செல்வதால் நாம் நமது இலக்கை நோக்கி மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் 3வது கேள்விக்கும் நாம் விடையளித்து விட்டோம். 4வது 5வது 6வது கேள்வி என்ன? நாம் நமது இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற 3வது கேள்விக்கு அடுத்து இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் அடைய போகிறோங்கிறது 4, 5, 6வது கேள்வியாக வரும். ஸோ இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, அது எத்தனை தூரத்தில் இருந்தால் என்ன, இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் இலக்கை நிர்ணயித்து விட்டு இலக்கை நோக்கி நீங்கள் ஒரு அடி அடித்து வைத்தால் அது உங்களை நோக்கி பல அடி எடுத்து வைக்கும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும். ஸோ இலக்கை நோக்கி நாம் நித்தம் பயணிக்க, இலக்கை நாம் நித்தம் கவனிக்க, இலக்கு நம்மளை நோக்கி வரும். ஸோ இலக்கை அடைவது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம் அப்படிங்கிறத நாமளே நிறைய இலக்குகளை அடைந்ததுனால நமக்கே தெரியும். நாம் ஃபிக்ஸ் பண்ண எல்லா இலக்குகளையும் நாம் அடைவதனால் இலக்கை நோக்கிய பயணம் ரொம்ப எளிதாக இருக்கிறது. இலக்கு நம்ம அருகில் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிவோம். அடுத்து இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது, நாம் ஒரு அடி எடுத்து வச்சிட்டாலே பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இன்னும் எத்தனை நாட்களில் அடைய போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு இலக்கை தொட்டு விடும் தூரத்தில் கொண்டு வந்து விட்டோம், எட்டி பிடித்து விடலாம். நாம் எண்ணினால் அது நாளை, ஏன் இன்று, ஏன் இப்பொழுது கூட நாம் எட்டி பிடித்து விட முடியும், வெற்றி பெற்று விட முடியும். அவ்வளவு அருகில நம்மளுடைய இலக்கு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து இந்த பதில்களை மனதில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த பதில்களை நீங்களும் மனதில் கூறிக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இதுதான் நாம் நினைவூட்டல்கள்ல நமது மனதில் எழுப்ப வேண்டிய கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதன் பிறகு நன்றி கூறல் மற்றும் வாழ்த்து கூறல் அப்படிங்கிற ஒரு செயலை டைகர் குழுமம் நித்தம் சொல்லணும். டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த எண்ணம் 2 முறை 2 நாள் 3 நாள் நடந்து விட்டாலே வந்துவிடும். என்ன அப்படின்னா நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல் அப்படிங்கிறது. இந்த செயல் எப்பொழுதுமே நீங்க நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, வாழ்த்து அப்படிங்கிறது உங்க கண்ணுல ஒரு நபருக்கு பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பைசா செலவழிச்சு அதுக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி அப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. அவரை மானசீகமாக அல்லது மனதார நேரடியா பாக்குறீங்கன்னா மனதார வாழ்த்திடுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல பாக்குறீங்க, இல்ல யாராவது சொல்றாங்க அப்படின்னா மானசீகமாக வாழ்த்துங்க. வாட்ஸ்அப்ல கூட மானசீகமாக அவர்களுடைய உருவத்தை நீங்கள் நினைத்து வாழ்த்து சொல்லணும். அதை விடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னா
உங்களுடைய மனதில் இன்னும் கொஞ்சம் குப்பைகள் இருக்கிறது, கழிவுகள் இருக்கிறது என்று பொருள். நீங்கள் எப்போ பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் வாழ்த்து சொல்ல பழகுறீங்களோ அப்போ உங்களுடைய மனம் ஒரு குழந்தையின் தன்மைக்கு வந்துடும். குழந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதையாக இருந்தாலும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடைய எண்ணமாக இருக்கும். நம்மளுடைய வளர்ப்பில் தான் அது மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தை எப்பொழுதுமே ஒரு உணவை நம்ம நினைப்போம் அதுவே வச்சுக்கிறது, அந்த விளையாட்டு பொருளை அதுவே எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து கொள்வோம். ஆனால் குழந்தை அப்படி இருக்கவே இருக்காது. குழந்தையோட எண்ணம் எப்பொழுதுமே பிறரிடம் பகிரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அது இந்த வாழ்த்தும் சரி நன்றியும் சரி பிறரிடம் பகிரணும் அப்படிங்கிறத குழந்தைகளிடமிருந்து தெரிந்து கொள்ளணும். நீங்கள் குழந்தைக்கு ஒரு மிட்டாயை கொடுத்து பாருங்க, அது முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு வரும். அந்த சிரிப்புக்கு பொருள் என்ன தெரியுமா? நன்றின்னு சொல்றது தான் அதோடைய பொருள். அதுக்கு அந்த வார்த்தை தெரியாது, ஆனால் அது முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை அது தன்னுடைய உதட்டில் காட்டும், தன்னுடைய முகத்தில் காட்டும். இதுதான் நன்றி அப்படிங்கிறது. இது மனமாற செய்யும். அதை நம்ம குழந்தையிடமிருந்து கற்று அதை நம்ம பிறரிடம் சொல்லணும். எந்த செயலை உங்களுக்கு கொடுத்தாலும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் முதல்ல நன்றி சொல்லுங்க. அதான் நம்ம முதல்ல நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய குருமார்கள் மற்றும் நம்மளுடைய இறைவனுக்கு, இயற்கைக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி நீங்கள் நன்றி சொல்லணும். இப்போ இங்கே யாருக்கு சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம இந்த அமைப்பில் இணைத்து வைத்த அந்த ஜீவனுக்கு. உங்களை யாராவது ஒரு ஜீவன், ஒரு உயிர் தானே உங்களை இங்கே இணைத்து வச்சிச்சு. அது யாராக வேண்டுமானா இருக்கலாம். உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய கணவன் மனைவி, குழந்தைகள், உங்களுடைய உறவினர்கள், உற்றார், நண்பர்கள், வேறு யாரேனும் முகம் தெரியாத நபர், யாரேனும் ஒருவர் தான் இங்கே கையை காட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, இந்த அமைப்பில் இணைந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஏதேனும் அவர்கள் சொல்ல போய் நீங்கள் இந்த டைகர் குழுமத்தை தேர்வு செய்து இப்பொழுது 8 நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இதுக்கு காரணகர்த்தா யாரு? அந்த அறிமுகப்படுத்திய அந்த ஜீவன். அந்த ஜீவனுக்கு, அந்த சகோதர சகோதரிக்கு, அந்த தோழமைக்கு, அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவாணி துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் உடனடியாக நிறைவேற வேண்டும். அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். அவர்களுக்கு லாபம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பண வருவாய் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நீடூழி வாழ வேண்டும்னு அவர்களுக்கு உங்களுடைய நன்றியை நீங்கள் ஒரு வரமாக வாங்கி இறைவனிடம் வாங்கி அவர்களிடம் வழங்குங்கள். ஸோ இப்படி இருக்கணும். உங்களுடைய நன்றி மானசீகமாக இருக்கணும், மனதார இருக்கணும். அவர்களுடைய மனதை, அவர்களுடைய முகத்தை உளமாற நினைத்து நீங்கள் அவர்களை வாழ்த்தணும், நன்றி கூறணும். தொடர்ந்து இந்த நன்றி கூறுதலை தொடர்ந்து வாழ்த்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கு அப்படின்னா, உங்களால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கு. ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு இதை காட்டியிருப்பீங்க, இப்படி நடக்கணும்னு சொல்லியிருப்பீங்க, இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, இணைத்து வச்சிருப்பீங்க. இணைத்து வைத்ததுனால அவர்கள் பதிவு செய்து டைகர் குடும்ப உறுப்பினராக அவர்கள் பயணிக்கும் போது அவர்கள் உங்களை நேரம் நன்றி கூறியிருப்பாங்க. உங்களுடைய முகத்தை மானசீகமாக மனதில் நினைச்சு அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க நன்றி பதில் நன்றி சொல்வது போல வாழ்த்து கூறணும். எப்படி வாழ்த்து கூறணும் அப்படின்னா, என்னால் இந்த அமைப்பிற்கு அழைத்து இன்று நடந்து கொண்டு அவர்களும் அவர்களது குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்கு காரணகர்த்தாவான டைகர் குடும்பத்திற்கு நன்றி. தொடர்ந்து என்னால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கு, அந்த தோழமைகளுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவாணி துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் உடனடியாக நிறைவேற வேண்டும். அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் அவர்களுக்கு லாபம் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பண வருவாய் தொடர்ச்சியாக பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு விளங்க வேண்டும். அதற்கு நீ துணை இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக மீண்டும் நீங்கள் மனதார வேண்டி அந்த வாரத்தையே அவர்களுக்கு ஒரு பரிசாக நீங்கள் வழங்க வேண்டும். இவ்வாறாக நன்றி கூறுதல் அப்படிங்கிறதும் இந்த வாழ்த்து கூறுதல் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத டைகர் குடும்பம் வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த 2 நபருக்கு மட்டும்தானா அப்படின்னா, நிச்சயமாக இந்த 2 நபர்களுக்கு மட்டுமல்ல. நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பெறக்கூடிய அத்தனை நல்ல செயல்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்கிறார் என்றால் நீங்கள் நேரடியாக நன்றி சொல்லுங்கள். மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் என்றால் நீங்கள் மானசீகமாக நன்றி சொல்லுங்கள். யாருக்கேனும் பிறந்த நாள், திருமண நாள் அல்லது அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைபவம் ஏதேனும் ஒன்று நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து கூறுங்கள். வாழ்த்து கூறுவதிலையும் நன்றி கூறுவதிலையும் நீங்கள் முதன்மையானவராக இருந்து பாருங்கள். நீங்கள் முதன்மையானவராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கிறது என்ற பொருள். நீங்கள் சற்று தாமதிக்கிறீர்கள் என்றால் அத்தனை சதவீதம் உங்களுடைய மனதில்
ஒரு சின்ன கழிவுகளோ தூசிகளோ குப்பைகளோ இருக்கிறது என்ற பொருள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னு உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்களுடைய குடும்ப குழுவில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்படி நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம், மத்தியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இவ்வளவு இடைவெளியில் உங்களுடைய மனத்தில் ஏதோ குறை இருக்கிறது அப்படின்னு பொருள். பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் போடுறதுல தப்பே இல்லை. இது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு வந்து அதை நீங்கள் எழுத்துக்களாக மாற்றி அதை வார்த்தைகளாக நீங்கள் நேரடியாக உபயோகித்தாலும் சரி அல்லது வார்த்தைகளாக நீங்கள் எழுதி சேட் பண்ணினீங்கனாலும் சரி, இது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது. வார்த்தை என்பது வாழ்க்கை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்படி சொல்லும் போது உங்களுடைய மனம் நிறைந்து நீங்கள் சொல்லும் போது பிரபஞ்சம் அதை உங்களுக்கு பன்மடங்காக வழங்கும். இந்த ஒரு வித்தையை மட்டும் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் இன்னைக்கு சொல்ல போகிற வாழ்த்து அப்படிங்கிறது, இப்போ காலையில் இனிய காலை வணக்கம் அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து சேட் பண்ணியிருப்பாங்க, சகோதரிகள் சேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறது தெரியுமோ, இங்கேயே சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, யூடியூப்லேயே சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செய்தி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தயவு செய்து உடனடியாக வாழ்த்து சொல்லி பழகுங்க. அது என்னவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போட்டோம். நீங்கள் நான் வந்து இன்னும் குளிக்கலை, நான் வந்து இன்னும் முகம் கழுவலை, ஏதோனும் ஒரு காரணம் சொல்லி தள்ளி போடாதீங்க. மனம் சம்பந்தப்பட்டது, இது உடல் சம்பந்தப்பட்டதல்ல. நீங்கள் குளிக்கலை, நீங்கள் வந்து ஒரு அக்லியா இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதேனும் ஒன்று முகம் கழுவலை அப்படின்லாம் இல்லை. இது மனம் சம்பந்தப்பட்டது. மனம் வந்து குப்பை இல்லாமல் இருந்தால் அது எப்போதுமே சுத்தமாக கமகமன் தான் இருக்கும். ஸோ மனம்னாலே அது மனதோடு தான் இருக்கும். ஸோ அந்த மனதோடு நீங்கள் நல்ல மனமோடு நீங்கள் வந்து வாழ்த்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் வாழ்த்திடணும். மானசீகமாக வாழ்த்திடுங்க, டைப் பண்ணி வாழ்த்திடுங்க, வார்த்தைகளால் வாழ்த்திடுங்க. வாழ்த்து அப்படிங்கிறது அது உங்களுக்கு சொல்லவில்லை, அவர்களுக்கு சொல்லவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் சொல்லி பார்த்தீர்கள், நீங்கள் பிறருக்கு சொல்வது உங்களுக்காக எண்ணி நீங்கள் ஒரு முறை சொல்லி பாருங்கள். அந்த வாழ்த்து உங்களுக்கு பல மடங்காக இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். நீங்கள் பிறரை வேணாம், அந்த வார்த்தையை நான் இப்போ இங்கே சொல்லணும்னு நினைக்கல. ஸோ நாம் வந்து எப்போதுமே பாசிட்டிவாகவே யோசிப்போம். ஸோ நாம் பிறரை வாழ்த்தணும், அவர்கள் வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்தணும், அவர்களுடைய வருமானம் பெருகணும்னு நினைக்கணும். எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது பிறருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதை இந்த பிரபஞ்சம் பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி தரும். அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சூட்சமமான விஷயம். ஆக நீங்கள் நன்றி கூறுதலையும் வாழ்த்து கூறுதலையும் முதல் நபராக செய்து பாருங்கள். கேள்விப்பட்ட உடனே செய்து பாருங்கள். நீங்கள் எதையோ தட்டச்சு செய்வதற்கு இந்த வார்த்தைகளை ஒன்றிற்கு, இதை காப்பி பேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, ஒன்றிற்கு 2 முறை எழுதி பழகுங்கள். எழுத அது உங்களுடைய வார்த்தைகள் கல்வெட்டாக உங்களுடைய மனதில் பதிவாயிருக்கும். உங்களுடைய மனது தெளிவாயிருக்கும். உங்களது மனது தெளிவாகிவிட்டால் நீங்கள் ஒரு மகானுக்கு 8 நடையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வருவதை நம்மளால் உணர முடிகிறது. இவையெல்லாம் கடந்த ஒரு 21 நிமிடங்களுக்கு முன்பாக எவ்வாறு இருந்தது என்பதை நமது மனதில் கொள்கிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இவ்வாறாக வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்தது என்றால் நீங்கள் சரியாக நடந்திருக்கிறீர்கள் என்ற பொருள். ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு அதில் எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை என்றால் அடுத்த 21 நிமிடங்களில் நீங்கள் சரியாக நடக்க முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து 2 வாய் தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். தண்ணீரை வந்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து நீங்கள் தண்ணீர் பருக வேண்டும். 2 வாய் தான் பருகணும். கடன்னு 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் குடிச்சிடக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. 2 வாய் தண்ணீரை பருகி முடித்துவிட்டு இப்பொழுது நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த நொடி உங்களுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுகிறதோ இப்பொழுது நீங்கள் நன்றி சொல்லலாம். இப்பொழுது இந்த நொடியில் யாருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று தோன்றுகிறதோ அவருக்கு நீங்கள் இப்பொழுது நன்றி சொல்லலாம். கமெண்ட்டில் வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன். தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய 2வது சுற்றை தொடங்க போயிடும். உடனே மொபைல் ஃபோனை வச்சுட்டு வந்துடக்கூடாது. நன்றி சொல்லுதலையும் வாழ்த்து சொல்லுதலையும் பாதியிலாம் நிறுத்தக்கூடாது. அதை முழுமையாக நீங்கள் தட்டச்சு பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். நான் நேரம் ஓடுகிறது அப்படிங்கிறதுக்காக நான் தொடங்குகிறேன்,
நீங்கள் எழுதி முடித்துவிட்டு அதை அனுப்பிவிட்டு நீங்கள் பயணிக்கலாம். தொடர்ந்து 8 நடையின் 2வது சுற்று. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து தலைப்பு திருக்குறள் கதைகள் அப்படிங்கிறது சிதம்பரம் வித்வான் சேது சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. கொஞ்சம் பழங்காலத்து புத்தகம். எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பழைய தமிழ் எழுத்துக்களாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி அந்த புத்தகத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் ஆரம்பிக்கிறேன். ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளுக்கு ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அதை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமே நான் படித்தவரை அப்படின்னு யோசிச்சிருக்கேன். மலையின் சிறப்பை கூறக்கூடிய திருக்குறள் இருக்கிறது அல்லவா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கதை கொடுத்துருக்காங்க. சோழ நாட்டில் வாழ்ந்த சிலம்பி என்ற ஒரு பெண் கம்பர் வாயால் புகழப்பட வேண்டும் அப்படின்ட்டு கம்பருக்கு ஒரு 500 பொண்ணு அடிச்சு தன்னை வாழ்த்தும்படி ஒரு பாடல் கேட்குறாங்க. சோழ நாட்டில் வாழக்கூடிய சிலம்பி அப்படிங்கிற ஒரு பெண் கம்பர்கிட்ட ஒரு 500 பொண்ணை கொடுத்து என்னை புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்பரும் பாடுகிறார். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தனும் சோழனே, மண்ணுவதும் சோழ மண்டலமே அப்படின்னு பாடுறார் என்று வாழ்த்தினார் அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. இவ்வளவுதான் எழுதியிருக்கு. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தனும் சோழனே, மண்ணுவதும் சோழ மண்டலமே அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல இன்னும் ஒரு வார்த்தை விட்டு போனதாக நான் எண்ணுகிறேன். பெண்ணாவாள் அப்படின்றது தான் வரும். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவாள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நான் அதை பத்தி உங்கள்கிட்ட இன்னும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். உடனே அந்த பெண் சிலம்பி கேட்கிறாங்க, என்னை வாழ்த்தும்படியாக தங்களை வேண்டிக் கொண்டதற்கு தாங்கள் தண்ணீரை வாழ்த்துகிறீர்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கம்பர் அதுக்கு பதில் சொன்னதாக அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது, தண்ணீரை மட்டும் வாழ்த்தவில்லை, தண்ணீரை தரும் மேகத்தையும் உட்பொருளாக வாழ்த்தினேன். மேகம் மழை பெய்யாவிட்டால் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாவிட்டால் விளைபொருள் இல்லை, இவைகள் இல்லாவிட்டால் உலகில் எந்த உயிரும் பிழைத்திருக்க முடியாது. நீ உயிருடன் பிழைத்திருப்பதற்கு காரணம் உணவு அல்லவா? அவ்வுணவு தண்ணீர் இல்லாவிட்டால் எவ்விதம் உண்டாகும்? மேலும் உனக்கு பசியை தீர்க்கும் விளைபொருட்களை உண்டாக்கி தருவதோடு தாகம் எடுக்கும் போது அந்நீரே உணவாக குடித்து களைப்பை நீக்குவதற்கும் பயன்படுத்துகிறோம் அல்லவா? ஆக தண்ணீரைக்கும் மேகத்துக்கும் உட்பொருளாக அமைந்த நீரை வாழ்த்தினேன் என்றார். இதை கேட்ட அவள், என் பசியை நீக்கும் விளைபொருள்களை உண்டாக்கி உதவுவதோடு தானும் உணவாக தாகத்தை நீக்கி உதவி செய்யும் தண்ணீரை வாழ்த்தியதை குறை கூறினமா அப்படின்னு அவளுக்குள்ளேயே மருகி வருந்தி, தாங்கள் இவ்விதம் காக்கும் மேகம் தரும் தண்ணீரை வாழ்த்தியதை அறியாமல் குறையாக சொல்லிவிட்டேன் என்று புலவரிடம் மன்னிப்பு வேண்டினாள் அப்படின்ட்டு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த கதை நான் படித்த வரைய வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த புத்தகத்துல இந்த வரி இருந்ததுனால அப்படியே அதை கொண்டு எப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னா, இதையே வள்ளுவரும் நல்ல உணவுப் பொருளை உண்டாக்குவதோடு தானும் உணவாக உண்ண உதவுவது மழை நீரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த திருக்குறள் நேரம் எல்லாருக்கும் நினைவுக்கு வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த திருக்குறளை கேட்டுருக்கோம், நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த திருக்குறளை தப்பா உச்சரிச்சிருப்போம், விளையாட்டாக பேசியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் உங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வந்திருக்கும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படிங்கிறது இந்த திருக்குறள். இதுல இந்த துப்பாக்கி துப்பார்க்குன்னு தப்பா பல முறை உச்சரிச்சிருப்போம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படிங்கிறது அந்த திருக்குறளை எழுத்தாக சொல்லியிருக்காங்க. துப்பார்க்குன்னா உண்பவருக்கு அப்படிங்கிறது பொருள், துப்பாய அப்படின்னா நன்மையாகிய, துப்பு அப்படின்னா உணவு அப்படிங்கிறது உணவுகளை ஆக்கி உண்டாக்கி, துப்பார்க்கு மறுபடியும் உண்பவருக்கு, துப்பாயுதும் தானும் உணவாய் இருப்பதும்
மழை அப்படின்னு சொல்றாரு. மழை நீரே ஆகும். அதாவது துப்பார்க்கு, துப்புனாலே உணவு, உணவுகளை அப்படிங்கிற பொருளாகிறது. துப்பார்க்கு அப்படின்னா உண்பவருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெளிவா புரிந்து கொள்ளலாம். துப்ப ஆய, துப்புனா இங்க உணவாகிய, நன்மையாகிய அப்படிங்கிற பொருளாக சொல்றாங்க. துப்புனா மீண்டும் உணவுகள். துப்பாக்கின்னு அந்த இடத்துல நம்ம சொல்றோம் அல்லவா, உண்டாக்கி, உணவுகளை ஆக்கி, உணவை உண்டாக்கி அப்படிங்கிற பொருளாக வருது. துப்பாருக்கு மீண்டும் உண்பவருக்கு. துப்ப ஆயுதம், தானும் உணவாய் மாறும், உணவாவே ஆயிடும். எது? மழை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பொருள் நேரம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். உண்பவருக்கும் நன்மை செய்யும், உணவை உண்டாக்கும், அதுலேயும் நன்மை செய்யும். அதுவாகவே உணவாகவே மாறிவிடும். தாகத்திற்கு உணவாக தண்ணீர் மாறிவிடும் அல்லவா, அப்படிப்பட்ட மழை அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த கதை முறையாக எப்படி வரும் அப்படின்னா, சிலம்பி அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு முறை அந்த பெண் கம்மனை பார்த்து கம்மன்ட்ட கேட்குறாங்க, புலவரே, நீங்கள் மன்னரையும் மற்றவர்களையும் புகழ்ந்து பாடுகிறீர்கள், அதுதான் உங்களுடைய பழக்கம். ஸோ ஏன் என்னை புகழ்ந்து நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பதில் சொல்றதுக்கு முன்பாகவே, எனக்கொன்றும் நீங்க இலவசமாக பாடக்கூடாது, நான் உங்களுக்கு பொற்காசு தருகிறேன், என்னை நீங்க பாட முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு புலவர் கம்பர் என்ன சொல்வார் அப்படின்னா, பாட்டு என் தொழில், அதனால கிடைக்கும் வருமானத்தை வச்சுதான் என்னுடைய சக்கரமே, வாழ்க்கை சக்கரமே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டக்கூடிய குதிரையே என்னுடைய பாட்டு தான். ஸோ நான் உன்னை புகழ்ந்து பாடுறேன், ஆனா அதுக்கு நீ 1000 பொன் தருவாயா அப்படின்னு கேட்பார். 1000 பொண்ணா? ஒரு பாட்டுக்கு 1000 பொண்ணா? கம்பரே, இது அதிகமா இல்லையா அப்படின்னு அந்த பெண்ணு திரும்ப கேட்பாங்க. சிலம்பி, இதை பார், என்னுடைய கவிதைக்கு பெருமதி அப்படிங்கிறது தெரியாமல் நீ பேசுகிற, அது எவ்வளவு பெரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அல்லவா. நம்மளுடைய 8 நடை அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறைக்குள்ள நம்ம நிறுத்த முடியாது, இவ்வளவுதான் அப்படின்ட்டு. அதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஸோ என்னுடைய கம்பன் அங்கே சொல்றாரு, நான் அங்கே போயிட்டேன், என்னுடைய ஒவ்வொரு பாட்டும் இந்த உலகத்தை விடவும் பெருசு அப்படின்னா இன்ஃபைனைட்டிவ்னு சொல்லிட்டாரு. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஸோ நான் உனக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு 1000 பொன் கொடு, உனக்கு நான் பாட்டு எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெண் பார்க்குறா, அவளுக்கு பெரிய ஆசை, தன்னை பற்றி ஒரு கவிஞன், ஒரு புலவன் பாடணும் அப்படின்ட்டு. சரி, புலவரை என்கிட்ட ஒரு 500 பொன்காசு தான் இருக்கு, இந்த 500 பொன்காசை நீங்க வச்சுக்கிட்டு பாட்டு எழுதி தாங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புலவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பதான் அந்த பாட்டை எழுதுறாரு. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவாள் அப்படின்னு முடிச்சிட்டார். இதுல என்னங்க சொல்லியிருக்கீங்க? இப்ப நம்ம அங்கே விளக்கம் பார்த்தோம், தண்ணீர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ கொடுத்த 500 பொண்ணுக்கு 2 வரி எழுதியிருக்கேன், இன்னொரு 500 பொண்ணு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வரி எழுதி தருவேன்னு சொல்லி 2 வரிக்கு 500 பொண்ணுங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு செயல, ஒரு விஷயத்த, ஒரு முகவரியை காட்டுவதற்கு கூட பணம் அப்படிங்கிறது மாறிடுச்சுன்னு. ஆனா அவர் 4 வரியை சொல்றதுக்கு 2 வரிக்கு அந்த காலத்திலேயே 500 பொன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு இது வரலாற்றில் உள்ள ஒரு குறிப்பு. ஸோ பாடலுடைய 2 வரிகளை நான் எழுதியிருக்கேன். அதனுடைய பொருள் என்னவென்றால், சிறந்த தண்ணீர் எதுவென்றால் அது எங்கள் காவிரி ஆற்றின் தண்ணீர் தான். தண்ணீரும் காவிரியே. வெற்றி மாலை அணிந்த சிறந்த அரசன் யாரென்று பார்த்தால் அதுவும் எங்கள் சோழ மன்னனே, தார்வேந்தன் சோழனே. சரி, மன்னனை சொல்லியாச்சு, தண்ணீரை சொல்லியாச்சு. நல்ல சிறப்பு வாய்ந்த மண் எது என்று கேட்டால் அதுவும் எங்கள் சோழ மண்டலம்தான், மண்ணாவதும் சோழ மண்டலமே. அதுபோல பெண்ணாகிய நீயும் என்று இதோட நிறுத்திட்டார். பெண்ணாவாள் அப்படின்னு சொன்னதோட, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே முதல் வரி, மண்ணாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாள் இது 2வது வரி. நிறுத்திட்டு போயிட்டார். இதுக்கு மேல அந்த பெண்ணிட்ட 500 பொண்ணு இல்லை, கொடுத்துட்டு 2 வரி எப்படி எழுதி வாங்குறது அப்படிங்கிறது. சரி, நான்
முடிந்தவரை சம்பாதித்து என் ஆயுளுக்குள்ளாக உனக்கு 500 பொண்ணு தந்து மீதி கவிதையை நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சிலம்பி காத்திருப்பாள். அதுவரை சிலம்பி அந்த ஏட்டை பாதுகாப்பாக வைத்து வருகிறாள். 2 வரிகளையும் பத்திரப்படுத்தி கொண்டே வருகிறாள். ஒரு நாள் அங்கே ஔவையார் வர்றாங்க. நமக்கு அவை தெரியும்ல, ஔவையார் வர்றாங்க. ஔவையாரை தெருவில் காணவுமே சிலம்பி, ஆச்சி என் வீட்டுக்கு வர்றியா, சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஔவையாரை பார்த்து சிலம்பி ஆச்சின்னு அழைக்கிறாங்க. அழைச்சு கூப்பிடுறாங்க. அடியே அம்மி துணையாக ஆறிழிந்த வாரக்கும் கொம்பை முளை பகர்வார் கொண்டாட்டம். சரி பரவாயில்ல வருகிறேன், கூழ் தருவாயா அப்படின்னு கேட்குது. அதாவது ஒரு பாட்டை பாடிட்டு பாடுனதோட சரி வர்றேன், கூழ் தருவாயா அப்படின்னு சொல்லு. கூழ் தருகிறேன். அது என்ன வரும்போதே ஒரு பாட்டு ஒன்று ஏதோ அம்மி துணையாக அப்படின்னு சொன்னியே, அது என்ன, அதோடைய பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும். அம்மிக்கல்ல காலில் கட்டிக்கிட்டு ஆத்த கறக்க முடியுமா, அந்த மாதிரி நீ அழைச்சதுக்கு அப்புறம் உன்னைய விட்டு நான் போக முடியுமா அப்படின்னு ஒரு உவமையோடு ஒரு பாடலை அம்மி துணையாக ஆறிழந்த வாரக்கும் கொம்பை முளை பகர்வார் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மிக்கல்ல கட்டிக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்குனா எப்படி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதோ அந்த மாதிரி நீ ஒரு வரவேற்பு, ஒரு அற்புதமா உன்னுடைய சொந்த ஆட்சியை கூப்பிடுவது போல நீ கூப்பிடுற, கூழ் தருகிறேன்னு சொல்ற, உன்னை விட்டு நான் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டு இந்த பெண்ணோடு சிநேகிதமாக போறாங்க. ஆச்சி நீ வாயை திறந்தாலே இப்படி பாட்டு பாடுறியே, எப்படித்தான் உனக்கு பாட்டு கொட்டுதோ தெரியல அப்படின்னு சிலம்பி சொல்லிட்டு சொல்லும் போதே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு மீண்டும் அவை சொல்ல, ஆச்சி இம்பிட்டு நல்லா பாட்டு பாடுறியல்ல, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, ஏன்னா கந்தனுக்கு புத்தி அப்படின்னு சொல்லுவது போல சிலம்பிக்கு என்னன்னா அந்த 2 வரி 500 பொண்ணு, இன்னும் 2 வரி மீதம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றதுனே தெரியுது. யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், யார் எதுல புலமை வாய்ந்தவர்களோ, யார் எதுல வல்லமை வாய்ந்தவர்களோ, யார் எந்த துறையில சிறந்தவங்களோ, இப்போ பாதியில் விட்டுட்டு போனால் அந்த பாதியை கொண்டு போய் இன்னொருத்தட்ட தானே கொடுப்போம். அது மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி நீ நல்லா பாட்டு பாடுறீல, என்கிட்ட கம்பர் வந்தார், நான் கம்பர்கிட்ட ஒரு 500 பொண்ணு கொடுத்துட்டு ஒரு பாட்டு எழுதி எனக்கு கேட்டேன். அவர் 2 வரியை மட்டும் எழுதிட்டு போயிட்டாரு. நீ எனக்கு மீதி பாட்டு எழுதித்தா, ஆனா என்கிட்ட இருக்கிறத தர்றேன், ஆனா 500 பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்னடி எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் அப்படி என்ன எழுதியிருக்கான், அப்படித்தான் இந்த நான் படித்ததுல எழுதியிருந்தது. கம்பரை மரியாதை குறைவாக அவை சொன்னதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் வயது மூப்பு முதிர்வு பொறுத்து அவர்கள் அந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அப்படி அவன் என்னதாட்டி எழுதியிருக்கான், அந்த கிறுக்கு பைய கொண்டு வா இப்படி அப்படின்னு பாட்டி சொல்லவும் கொண்டு அந்த பாடலை கொடுப்பா. ஏன்னா அவ பத்திரப்படுத்தி வச்சிருப்பா சிலம்பி. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாள் அப்படிங்கவும் உடனே அவை பாட்டி வேற ரொம்ப எல்லாம் யோசிக்கல. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே, மண்ணாவது சோழ மண்டலமே பெண்ணாவாள், அம்பொர் சிலம்பி அரவிந்த தாளணியை செம்பொர் சிலம்பே சிலம்பு அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இந்த ஆட்சி இந்த பாட்டில் என் பேர் கூட வருது அப்படின்னு சிலம்பி புலம்ப ஆரம்பிக்கிறார். என்ன, அம்பொர் சிலம்பி அரவிந்த தாளணியை செம்பொர் சிலம்பே சிலம்பு அப்படின்னு சிலம்பி பேரை ஒரு 3 இடத்துல பாட்டி சொல்லிருச்சு 2 வரியில. உடனே சிலம்பிக்கு தாங்க முடியல, என் பேர் கூட வருதா அப்படின்னு. இதுக்கு என்னதான் பொருள் அப்படின்னு கேட்கும்போது, எடியே சிறந்த தண்ணீர் எதுவென்றால் அது எங்கள் காவிரி ஆற்றின் தண்ணீர் தான், இது உனக்கு கம்பன் பொருள் சொல்லியிருப்பான். வெற்றி மாலை அணைந்த சிறந்த அரசன் யார் என்று பார்த்தால் அதுவும் எங்கள் நாட்டுடைய சோழ மன்னன் தான், அதுவும் சொல்லியிருப்பான். நல்ல சிறப்பு வாய்ந்த மண் எது என்றால் அதுவும் எங்கள் சோழ மண்டலம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதுபோல பெண்ணாகிய சிலம்பியின் தாமரை பாதத்தில் அணியப்பட்ட சிலம்புதான் சிலம்பு என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்தது என்று எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிச்சிருச்சு. அதாவது தண்ணினா அது காவிரி தண்ணி தாங்க, மண்ணன்னா அது சோழ மன்னன் தாங்க, மண்ணுனா அது சோழ மண்டலம் தாங்க, சிலம்புனா சிலம்பு காலில் இருக்கக்கூடிய சிலம்பு தான் அப்படின்னு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. போதாதா? அதாவது
இலவசமாய் கிடைக்கிறது என்பதற்காக சிலம்பி அதை விட்டுடலை. அந்த பாட்டை கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு சமம், 500 பொண்ணு. அந்த 500 பொண்ணு அவ எப்ப சம்பாதிப்பது? அதையெல்லாம் விட ஒரு கூழ் கொடுத்ததற்கு இந்த கிழவி நம்மளுக்கு இப்படி ஒரு பாடல் எழுதி விட்டாளே அப்படின்ட்டு அந்த ஊர் முழுவதும் அவள் கொண்டாடி தீர்த்து விடுவாள், அவையை புகழ்ந்து பாடுவாள். ஸோ இப்படித்தான் அந்த பாடல் முடியும். நான் அந்த திருக்குறள் கதைகள் புத்தகத்துல அவங்க அந்த 2 வரியோடய முடிச்சிட்டும் தண்ணீரை மட்டுமே மையப்படுத்தி சொன்னதாக முடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் நாம் படித்தது நினைவில் வந்ததனால் நாம் அதை மீண்டும் எடுத்து நாம் அதை உங்களுக்கு இங்கே கொடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு ஸோ எதையா இருந்தாலும் நமக்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பாதியில விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாம அப்படியே இருந்து விடாமல் அவை பாட்டி போல சிலம்பிக்கு தேவை என்ன? தண்ணீரை பத்தியோ மன்னனை பத்தியோ சோழ மண்டலத்தை பத்தியோ சிலம்பிக்கு தேவையில்லை. சிலம்பியை பற்றி ஏதேனும் ஒரு வரியை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அம்போர் சிலம்பி அரவிந்த் தாளணியும் செம்போர் சிலம்பே சிலம்புன்னு எழுதிச்சு பாத்தீங்களா? அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நடப்பையும் நாம் தான் எழுதி கொள்ள வேண்டும். நாம் நமக்கு தகுந்தபடி எழுதி கொள்ள வேண்டும். அதை சிறப்பு வாய்ந்ததாக எழுதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரியிலிருந்து, இந்த பாடல்ல இருந்து, தண்ணீரும் காவிரியே அப்படிங்கிற பாடல்ல இருந்து நாம் பொருள்பட எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம பார்த்த திருக்குறள் அப்படிங்கிறது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படிங்கறது பார்த்தோம் அல்லவா? தண்ணீர் தான் எல்லாமாக மாறுகிறது அப்படிங்கிறத வள்ளுவ பிறந்தகை சொன்னதாக அந்த திருக்குறள் கதைகள்ல இருந்தது. இந்த கம்பர் பாதி எழுதிய, அவை பாதி எழுதிய பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, எதுலையா இருந்தா தண்ணினா எங்க தண்ணி தான் சிறப்பு, மண்ணுனா எங்க மண்ணு தான் சிறப்பு, மண்ணன்னா எங்க மண்ணு தான் சிறப்பு, அதுபோல நான் தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த வரியை கொண்டு போய் முடித்தார்கள் அல்லவா? அது போல வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் நான் தான் பெஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்மளுடைய கதையை எழுத வேண்டும் அப்படிங்கிறத கூடுதலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான இந்த மாதிரியான கதைகளையும், இந்த மாதிரியான கட்டுரைகளையும், இந்த மாதிரியான புத்தகங்களையும் எனக்கு கண்முன்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காரணம் எல்லாவற்றையும் நாம் நமக்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறத நாம சிலம்பி கதையில அவ்வையிட்ட இருந்து கற்றுக்கொண்டோம். அதையே நம்மளுடைய வாழ்க்கை படமாக இன்று எடுத்துக்கொண்டோம். ஸோ இது போல தமிழின் சிறப்பையும், தமிழில் உள்ள கட்டுரைகளையும், கவிதைகளையும், இது போல சுவாரஸ்யமான கதைகளையும் நீங்களும் எனக்கு சுட்டி காட்டலாம். வேறு எங்கேனும் நீங்கள் படித்தவைகளில், நீங்கள் படித்த புத்தகங்களில், நீங்கள் புத்தகத்தை எனக்கு அனுப்பி வைக்க வேண்டாம். அது என்ன புத்தகம் என்பதை குறிப்பிட்டால் போதும். அல்லது நீங்கள் அதை ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பி வைத்தால் போதும். அந்த செய்தியை நாம் நண்பர்களிடம் பகிரலாம் அப்படிங்கிறதையும், இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா இது போல தொடர்ந்து நாம் தமிழை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட் பகுதியில நீங்க கமெண்ட் பண்ணுவதை பொறுத்து தான் நான் வரும் வாரங்கள்ல இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது போல இன்னும் நம்மளுடைய மக்களுக்கு தேடி தேடி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கொள்வேன். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஏன்னா லைக் செய்வது அப்படிங்கிறது தான் யூடியூப்ல ஒரு முக்கியமான ஒரு இடமா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நித்தம் ஒரு 200 குடும்பம் பார்த்தால் கூட எத்தனை லைக் வருகிறது என்றால் அது குறைவாகத்தான் வருகிறது. இந்த லைக்ங்கிறது நீங்கள் எவ்வளவு பேர் விரும்பி இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். ஸோ நித்தம் நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் விருப்பத்திற்கு இந்த இடத்துல நீங்கள் லைக் அப்படிங்கிறத செய்யுங்கள் அப்படிங்கிறதை கேட்டுக்கொண்டு, நமது 8 நடையின் 2ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவனை, இயற்கையை, பிரபஞ்சமே நீ துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் சிறந்து வழங்க வேண்டும். அவர்களுக்கு லாபம், பண வருவாய் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, வாருங்கள் நாம் தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்ய போகிறோம். இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ள போகிறோம். அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.